ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? நான் நம்புகிறேன் ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் இன்னைக்கு ஒரு முயற்சியோடு போங்கப்பா. எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸு முத்தியில் நீ என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சாட்சியாக இருக்கணும். ஆமேன். இந்த சாட்சி ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை கனப்படுத்தும். இன்று ஒருவேளை உன்னை கிண்டல் பண்ணலாம், ஆனால் 10 வருஷம் தாண்டி உன்னை மரியாதையாக கூப்பிடுற அளவிற்கு கர்த்தர் வைப்பார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் நம்புகிறேன் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை படிக்கும் போதெல்லாம், ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் எங்களை பார்க்குற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கிண்டலாக இருக்கும், ரொம்ப கேலியாக இருக்கும். அப்படியே நக்கல் பண்ணுவாங்க பாருங்களேன். சாமியார் சாமியார்னு கூப்பிட்டே இருப்பாங்க. அப்போவே பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. பாஸ்டர்னு கூப்பிடுறது ஒரு கேவலமான பேரை 4 பேர் சிரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட படித்தவங்க எல்லாம் மரியாதை கொடுக்குற அளவிற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால் உங்களை தேடி வரும். அதனால் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சாட்சியாக வாழணும். சாட்சி. நீ படிக்கிற ஸ்கூலில் உன்னை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் பள்ளி சொல்கிறத குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் செய்யாததை சொல்கிறத குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனால உங்கள் சாட்சி கெட்டு போனால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் இழந்து போன சாட்சியை கர்த்தர் நீங்கள் நல்லவன்னு ஒரு நாள் நிரூபிப்பார். நீங்கள் நல்லவன்னு கண்டிப்பாக ஒரு நாள் நிரூபிப்பார். அதை குறித்து கவலையே படாதீங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் பலிகாடாக மாறுவீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் மேலே கார்னர் பண்ணி அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் ஆனால் உங்கள் மனசறிஞ்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். என்னுடைய பாஸ்டர் எங்கெல்லாம் என்னை கொண்டு போய் விட்டாரோ, ஒரு இடத்துல கூட நான் கெட்ட பேர் எங்கள் பாஸ்டருக்கு சம்பாரித்து கொடுக்கவே இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு இடத்துல கூட என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அவர் சேர்த்து விடுறாரு. அவங்களுக்கு பிள்ளையே இல்லை, உன்னை பிள்ளையா தத்தெடுப்பங்கன்னு சொல்லி விடுறாரு. அவங்க என்ன அவங்களுடைய மாடை கழுவுறதுக்கும் மாட்டுக்கு புல் போடுறதுக்கும் வச்சுட்டு படிக்கட்டுக்கு கீழே என்னை தங்க வச்சாங்க. என் பாஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை. என்னை பார்க்கறதுக்காக வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை இங்கேயா தங்க வச்சிருக்காரு கேட்டால் அவருடைய கண்ணில் தண்ணி வந்துச்சு. இன்னும் இங்கேயா தங்க வச்சிருக்கிறாங்க, உன்னை பிள்ளைய மாதிரி வச்சுருப்பாங்கலாம் நினச்சேன். ஆனால் கூட ஒன்றும் சொல்லலை. சரி, அவங்கள்ட்ட போய் சமாதானமாக நான் இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு போகிறேன், பாஸ்டர் இன்னொரு வேலையில் என்ன ஜாயின் பண்ணி விட போகிறாரு, என் பாஸ்டர் என்ன டுட்டோரில் ஜாயின் பண்ணி விட்டார், அங்கே என் பாஸ்டருடைய பேரை கெடுக்கலை. என்னை அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டார், அங்கே என் பாஸ்டருடைய பேரை கெடுக்கலை. ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டார், அங்கே என் பாஸ்டருடைய பேரை கெடுக்கலை. அதற்கு பிறகு என்னை பைபிள் காலேஜில் கொண்டு போய் விட்டார். 10th ஃபெயில் ஆனதுனால பைபிள் காலேஜில் வந்து அப்படியே யோசிச்சே இருந்தாங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லி சேர்த்து விட்டாங்க. 3வது வருஷம் முடிக்கும் போது உங்களை பைபிள் காலேஜை விட்டு உன்னை தூக்கிடுறோம், 10 பேரை டிஸ்கன்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பசங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. என் பேரையும் சேர்த்து எழுதி போட்டாங்க. நானும் இப்போ பலிகாடான்னு நின்றுட்டுருக்கிறேன். ஆனால் எப்படியும் எங்கள் பாஸ்டர் இல்லை நம்ம சாட்சியை கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக செய்யாத தப்புக்காக மன்னிப்பு கேட்டு எக்ஸாம் எழுதினேன். அப்போ அந்த சாட்சியை காத்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் யோசிக்கிறேன். வேறு எதுவுமே வேணாம் ஆண்டவரே, என் சாட்சியை இழக்கிற என்ன வேணாலும் தண்டிங்க, என்கிட்ட ஏதோ சொல்லுங்கள், என்னை சிச்சிங்க, பரவாயில்ல. ஆனால் இன்னொருத்தருக்கு மட்டும் என்னுடைய தவறு என்ன பண்ண வேண்டாம். ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு அந்த தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. என்னுடைய நடக்கையில் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பரிசுத்தத்தை கர்த்தர் தரப்போகிறேன். நான் இனி சாட்சியாக வாழுவேன். இதுவரையிலும் ஒருவேளை சாட்சி இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், பரவாயில்ல, விட்டுருங்க. இனி கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய ஆண்டவரே நான் யாருக்கும் இடரலாய் மாறிடவே கூடாது. ஆண்டவரே ஒருத்தருக்கும் நான் இடரலாய் மாறிடவே கூடாது. சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் ஒருத்தர் நரகத்திற்கு போகக்கூடாது, என்னால் ஒருத்தர் பின்மாற்றத்திற்கு போகக்கூடாது. சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, என்னுடைய நடக்கையில் இனி சாட்சி, இதுவரையிலும் எனக்கு சாட்சி இல்லைன்னு தெரியும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே
எல்லாரும் சொல்லுவோம். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடா. கைகளை வச்சு உன்னதமானவரே, சத்தமாய உரையிடும், உன்னதமானவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. இந்த சம்பவத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சாட்சியை காத்து கொள்ளணும், அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுல, அதுவும் இந்த வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்கீங்கல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. நம்ம நினைக்கிறோம், நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு கண்ணால தான் பார்க்குறீங்க. ஆனால் உங்களை எத்தனை கண்ணு பார்க்குது தெரியுமா? 1000 கண்ணு பார்க்குது. ஒரு 2 சம்பவத்தை மட்டும் வேகமாக சொல்லி நீங்கள் அப்படியே நில்லுங்க, டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நான் பொதுவாக இந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற அந்த மாதிரி விஷயம் மோஸ்ட்லி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் ரொம்ப சாட்சி உள்ள பிள்ளைங்க, சாட்சி உள்ள பசங்களுக்கு சில நேரத்தில் யாரையாவது ஒருத்தர்கிட்ட கேட்போம், சொல்லுவோம். அப்படி ஒரு நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பையனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அந்த பையனும் நல்ல பையன். அப்போ அந்த பையன்கிட்ட, அந்த பையனுடைய அம்மா அப்பாட்ட போய், இந்த மாதிரி சர்ச்சில் ஒரு பொண்ணு இருக்குது, உங்கள் பையனும் நல்ல பையன், நீங்கள் வேணா இப்போ பையனுக்கு திருமணம் பார்க்குறதுனால ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 7 வருஷம் இருக்கும். அப்போ இந்த டிக்டாக் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம். அப்போ நீங்கள் வேணா அந்த கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் அவங்களுடைய பேர், அவங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் கேட்டாங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவங்க மடமடன்னு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு பதில் எதுவுமே சொல்லலை. ஒரு 2-3 வாரம் தாண்டிருச்சு. எதேர்ச்சியாக அவங்கள வழியில் பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேனே ஏதாவது யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னைக்கோ ஒரு நாள் அந்த அந்த புள்ள ஏதோ டிக்டாக்ல ஒரு சின்ன ஒரு சினிமா பாட்டினுடைய ஒரு சின்ன ஒரு சரணம், அந்த சரணத்துக்கு மட்டும் ஒரு சின்ன ஆக்ஷன் போட்டு அது பாடி அனுப்பியிருக்கு. அது ஒரு காலம், அது மாறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு வந்தாச்சு. அந்த ஒரு காரணத்தை மனசில் வச்சுட்டு வேணாம், நாங்கள் அதை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால் வாலிபத், நான் இதை குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை, வாலிப தங்கச்சிங்க ஒவ்வொருத்தரும் கவனமாக இருங்க. நீ ஒரு பையனோட பைக்கில் ஏறி இன்னைக்கு போவ, நீ தப்பா நான் உன்னை தப்பா சொல்லவே இல்லை. அது உனக்கு அண்ணனா இருக்கலாம், உனக்கு ரொம்ப நெருக்கமான டியர் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லைன்னா உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க யாரா இருக்கலாம். நீ அவசரத்துக்காக போகலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற உலகம் அந்த மாதிரி உலகம் உன்னுடைய சாட்சியை கெடுக்கிறதற்கு அப்படியே அவ்வளோ ஈஸியாக நிற்குது. எப்படா உன் சாட்சியை கெடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி திருமணமாகி கணவனை இழந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். நீங்கள் எல்லாரும் மாதிரி இருந்துட முடியாது.
ஏன்னா கணவனோடு இருக்கிறவங்கள கூட சந்தேகமாக பார்த்துட மாட்டாங்க, ஆனால் இல்லாதவங்கள ரொம்ப சந்தேகமாக பார்ப்பாங்க. நீங்கள் எந்த நபரிடத்தில் பேசினாலும் ஒரு குறுக்கு புத்தியோடு தான் பார்ப்பாங்க சிலர். அதனால் உங்களுடைய வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைய ஒரு காலத்தில் அவங்களே உங்களை குறைவாக சொல்கிற சூழ்நிலை உண்டாகும். அதனால் சாட்சின்றது அதுவும் வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பிகளுக்கு ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், நீ ஒரு கல்யாணமாகாத யாராவது ஒருத்தருடைய வீட்டில் நீ அடிக்கடி போகிறவனா இருக்கலாம், நீ உனக்குள்ள எந்த தப்பும் இல்லை, நீ நேர்மையானவனா இருக்கலாம், அவங்க உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கலாம். ஆனால் நீ போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போப்பா. அதுவே ஒரு நாள் உன் சாட்சியை கெடுத்து விடுறதுக்கு அது காரணமாக இருக்கும். ஈஸியாக சொல்லிடுவாங்க, அவன் எதுக்கு அங்கே போகிறான்னு தெரியுமா, அவன் தொடர்பு வச்சிருக்கிறான்ட்டு வாங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், தீமையாய் நம் பேரில் குற்றமாய் சொல்லுகிறத நம்ம இது பண்ண வேண்டாம். கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கேட்கல காரணமாக அமைஞ்சிடக்கூடாது இல்லைப்பா. சிவானந்த காலையிலேருந்து ஒரு தங்கச்சியை சிவானந்த காலையிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் நான். பின்னாடி பைக்கில் நான் வரேன். சிவானந்த காலையிலிருந்து கண்ணப்ப நகருடைய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவன் ஃபோனில் பேசிட்டே வர்றா. ரொம்ப சிரிச்சிட்டு, அவளுடைய பேச்சிலேயே தெரியுது அவன் நார்மலான ஒரு பர்சனோட பேசல. நமக்கு தெரியும்ல அப்படி. இப்போ நான் நம்புகிறேன், இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். இந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே அவளை எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க? நல்ல ஒப்பீனியன் அவங்களுக்கு சொல்லுவாங்க நான் நினைக்கிறீங்க. அவன் நல்ல விதமாக பேசியிருந்தா கூட இந்த உலகம் என்ன விதமாக பேசும் தெரியுமா? கேட்கல. உங்களுடைய ஆடை உங்களுக்கு தெரியாமல் விலகி இருந்தால் கூட உங்களை குற்றம் சொல்லுகிற உலகம். புரியுதா இல்லையா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? நீங்க வேணும்னு செஞ்சிருக்க மாட்டீங்க, தெரியாம. அப்போ அது இந்த உலகத்தினுடைய பேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி நீங்க ட்ரெஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் பேசுறதுக்கு தான் முன்னாடி, பார்க்கும்போதுதான் ஹலோ, பார்க்கும்போதுதான் பிரைஸ் தி லார்ட், பின்னாடி உங்க சாட்சியை கெடுக்கிறதுக்கு வட்டம் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவ்வளவு தீவிரமா நிற்பாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளையே, நான் உங்களை குறித்து சாட்சி நான் சொல்றேன், இந்த பயம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். என்னுடைய அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில சில பழிச்சொல்கள் நம்மளை விட்டு என்ன பண்ணாது சொல்லுங்க. நம்ம உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமா? யாக்கோபனுடைய வாழ்க்கையை கொண்டு வந்துருவோம். யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போன உடனே 2 பிள்ளைகளை பார்த்துட்டான். அதில் அழகா இருக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி, அவங்க மாமனார் எத்தனை வருஷம் அவனுக்கு வெயிட் பண்ண சொன்னாரு சொல்லுங்க? வெறும் 7 வருஷம் இல்லை, 14 வருஷம். 7 வருஷம். அடுத்து நான் சொல்றேன், 17 வருஷம் ஒரே வீட்டில் குடியிருந்து ஒரு நாள் கூட தன்னுடைய மாமனார் இடத்துல கெட்ட பேர் வாங்கல, தன்னை சுற்றி இருந்த வேலைக்காரங்க மத்தியில் கெட்ட பேர் வாங்கல. இந்த பிள்ளைங்க எல்லாம் லவ் பண்றதுக்கு உடனே அந்த யாக்கோபை கொண்டு முன்னாடி நிறுத்துவாங்க, அவர் லவ் பண்ணலையா அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற லவ் இப்படி, இன்னைக்கு இருக்கிற காதலிக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்க முடியுமா சொல்லுங்க? அவர் கண்டு அவங்கள பார்த்து முகமுகமா பேசினாரா என்னன்னு தெரியல, அதை பற்றி எல்லாம் பைபிள் சொல்லலை. பேசாம இருந்துருவாங்களா? பார்க்காம இருந்துருவாங்களா? அதனால ரொம்ப முக்கியம். அதனால கல்யாணமானவங்களா இருந்தாலும் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலும் எல்லாரும் சொல்றேன், உங்களுடைய எப்பவுமே உங்களுக்கு ஒரு கவனம் இருக்கணும். எதன் பேர்ல அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சாட்சியின் பேர்ல. ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால ஒரு தீர்மானத்தோட போங்க, என்னுடைய நடக்கையில ஒரு பரிசுத்தத்தை நான் வெளிப்படுத்துவான். ஆமேன்னு சொல்லுங்கள். தயவு செய்து இந்த சிஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஃபோன் நோண்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த ஃபோட்டோ எல்லாம் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் போடுறீங்கல்ல, தயவு செய்து உன்னை நாளைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரியாக மாற்றுவார் அப்படின்னு வைங்க. நீ ஒரு ஊழியக்காரனுக்கு வாழ்க்கைப்படுகிற கர்த்தர் உனக்கு அப்படி ஒரு அபிஷேகத்தை வச்சிருந்தார். நீ திடீர்னு ஆண்டவர் உன்னை தொட்டுட்டாரு, மாற்றிட்டார். நீ ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியாக மாறிட்டேன்னு வையன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ போட்ட பாரு ஃபோட்டோ, அது முன்னாடி நிற்கும் பாருங்களேன்.
அது முன்னாடி நிற்கும். ஐயோ ரொம்ப ரிஸ்க்கு. அதான் ஒன்று, இது இந்த எக்ஸ்ட்ரீமு. நமக்கு நம்ம நிரபராதியாக இருக்கும்போது நம்மளை குற்றப்படுத்துறதை குறித்து என்ன இல்லை சொல்லுங்க. என்ன குறித்து நிறைய பேர் தப்பாக பேசியிருக்கிறாங்க, என்ன குறித்து நிறைய பேர் அசுத்தமாக பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த விஷயத்தில் நான் நிரபராதியாக இருக்கும்போது எனக்கு அதை குறித்து கவலை வேண்டாம். எனக்கு அவங்க 10 டைம் பேசினாங்கன்னா என்னை கெடுக்கிறதுக்காக பேசுவாங்க, கர்த்தர் அதிலே என்னை வளர்த்திடுவார். அதை பற்றி எல்லாம் இல்லை. ஆனால் என்னுடைய சாட்சியை நான் காத்துக்கொள்றதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த யங் ஸ்டேஜஸில் இருக்கிற அம்மாங்க எல்லாரும் பிள்ளைகளே உங்களுடைய துணிகளை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க சின்ன 4th படிக்கிற 5th படிக்கிற பிள்ளைங்க, மம்மி என்ன மம்மி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இது? அந்த புள்ள கேட்குற அளவு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? அது ஒரு நல்ல ஒப்பீனியனை கொண்டு வராது. நீ வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க, வீட்டை விட்டு வெளியே பக்கத்து கடைக்கு தான் போறீங்க, தூரத்தில் போல. அந்த பக்கத்து கடைக்கு போகிற 15 அடிக்குள்ள 20 அடிக்குள்ள யாராவது ஒருத்தர் உங்களை வாட்ச் பண்ணி உங்களை ஒரு தவறான ஒப்பீனியனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ளே அந்த ட்ரெஸ் ஓகே, வெளியில் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. உங்கள் மேலே ஒரு தப்பான ஒப்பீனியன் வந்துடும்ல. என்ன இந்த சிஸ்டர் சர்ச்சுக்கு வர்றாங்க இப்படி வர்றாங்க, என்ன இந்த பிரதர் சர்ச்சுக்கு வர்றாரு இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போவோம். ஆண்டவரே என்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ள பலன் தார். எல்லாரும் எப்படி எளிமையாக இருக்கலாம். ஆமென். பண விஷயத்தில், பொருள் விஷயத்தில், கொடுத்த வாக்கில், நன்றி அப்பா. என்னுடைய சாட்சியை காத்துக்கொள்ள எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர், எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர், எனக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஒருவேளை இந்த மாதிரி தவறான சாட்சி எனக்கு முன்னாடி இருக்கு பாஸ்டர், நான் அதை ரொம்ப மிஸ்டேக்குன்னு நினைக்கல, ஆனால் எனக்கு மிஸ்டேக் ஆயிருச்சு. உண்மையிலே நான் அப்படியெல்லாம் நினைக்கல பாஸ்டர். ஆனால் நான் நம்புறேன் அதை கர்த்தர் அழிஞ்சு போக பண்ணுவார், அதை மறைஞ்சு போக பண்ணுவார் ஆண்டவர். சொல்லுங்க, அது மனிதனுடைய மனதிலிருந்து அழிந்து போக பண்ணுகிற கர்த்தர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அது நியூஸ் இருக்குதுன்னா கர்த்தர் அதை அழிச்சிடட்டும். ஆனா இனி நான் உமக்காக சாட்சியாய் நான் வாழுவேன். முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா, காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. உங்க சத்தம் உயரட்டும். என்ன நம்புங்க, முழு பலத்தோடு என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சத்தம். இயேசுவா, இயேசுவே, என்ன நம்புங்கப்பா எங்களை. ஆமென். நம்முடைய பேரிலே இருக்கிற தீய காரியங்கள், நம்முடைய பிள்ளைகள் பேரிலே இருக்கிற சாட்சி குறைவுகள்,
எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்க பண்ண போகிறார். ஒருவேளை தெரியாம மீறி இருக்கலாம். அவங்களுக்கு அந்த வயசு பக்குவம் இல்லாம இருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு வாலிப தங்கச்சி, ஏதோ ஒரு வாலிப தம்பி, இல்லை ஏதோ ஒரு அம்மா, ஏதோ ஒரு அப்பா, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க தவறி இருக்கலாம். ஆனா அந்த தடுமாற்றத்தையே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வச்சு உங்களை அப்படியே அழிக்கணும்னு யாராவது ஒருத்தர் நினைச்சிட்டே இருக்கலாம். இல்ல உங்க மனசு குத்திட்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அத மனுஷனுடைய மனசுல இருந்து மறக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். மறக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் எனக்கு கண்களை திறந்து பாருங்க. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை என்ன செய்யறாராம் அப்படின்னு சொன்னா, கடலின், கேட்கல எல்லாரும் சொல்லுங்க, கடலின் ஆழத்துல போடுறார். நம்முடைய ஆண்டவர் அதுல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என் ஆண்டவர் ஏன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கடலின் ஆழத்தினுடைய அளவை இதுவரைக்கும் ஒருத்தரும் கண்டுபிடிச்சதே இல்லை. நான் செஞ்ச பாவத்தை அவர் மன்னிக்கிறதுனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அதை அப்படியே புதைச்சிடுறாரு, இனி யாருமே பார்க்க வேண்டான்னு. வேதத்தில் ஆண்டவர் பரிசுத்தவான்களாய் மாற்றினவங்க இருக்கிறாங்க. முன்பு அவங்க துரோகிகளா இருந்தாங்க, முன்பு அவங்க மோசமானவங்களா இருந்தாங்க. பவுல் என்கிறவன் முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் என்கிற அந்த மனுஷனை கல்லறிகிறதுக்கு சம்மதித்த ஒருத்தனா இருந்தான். பொதுவா சொல்ல போனா கொலைகாரன். யாரு? பவுல் முன்னாடி இருந்த சவுல் கொலைகாரன். எப்படி இருக்கு? ஆனா ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு கர்த்தர் அவனுடைய ஃபாஸ்ட் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்படியே மறைச்ச, ஒரு திரை போட்டு அப்படி மறைச்சிட்டார். அவனை திரும்ப எப்படிதான் கொண்டு வந்தாருன்னா, பவுலாய் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தினார். அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க சிலர் உடஞ்சு போயிருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. என் சாட்சியை நான் இழந்துட்டேன், என் சாட்சியை நான் விட்டுட்டேன், சாட்சியை தவற விட்டுட்டேன், நான் சாட்சியாவே இல்லை பாஸ்டர். ஆனா மனுஷன் சில நேரத்தில் மறக்க மாட்டான். சரி பரவாயில்ல, அவன் கண்ணு முன்னாடி அவங்க நினைக்கிறத விட எட்டாத ஒரு உயரம் வந்துச்சுன்னா, நீங்க செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறது நான் நம்புறேன். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா 2024 வருஷம், இதனாலதான் இவ இப்படி இருக்கா, இதனாலதான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்ற பேரை மாற்றி, கர்த்தர் இவனோட இருக்கிறார் அதனால இவன் வளர்ந்துட்டான் அப்படின்ற பேரை கர்த்தர் உங்க தலை மேல, உங்க பிள்ளைங்க தலை மேல தரட்டும். தருவாருன்னு நான் நம்புறேன், தருவாருன்னு நான் நம்புறேன். ஆனா இங்கிருந்து போகும்போது மட்டும் ஒரு தீர்மானத்தோட போவோம். சாகிற வரைக்கும் நம்ம அவசரத்துல கோபத்துல சிலதை டக்கு 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 நம்ம செஞ்சிருவோம். ஐயோ, அதனுடைய விளைவு ரொம்ப பெருசா இருக்கும். சாட்சி சாட்சி எப்பவுமே நம்மளுக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்கணும். இவன் என்ன நினைப்பான், இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நின்றுட்டே இருக்கும். அத மனுஷனை குறித்து நம்ம இன்னும் அறிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் வேற, கேட்கல, மனுஷன் வேற. கொடுமையான புத்தி யாருக்குள்ள இருக்குது சொல்லுங்க? இன்னொருத்தருடைய தப்ப படம் போட்டு காட்டணும்னு நினைக்கிறவன் யாரு சொல்லுங்க? ஐயோ, கொடுமையான கொடுமையான உலகம். அதுவும் இப்போ இந்த பீரியட் எல்லாம் இருக்கிறது வரீங்களா, இப்ப நம்ம வாழ்றோம்ல, கொடுமை, அவ்வளவு கொடுமை. எப்படி உலகம் பாருங்களேன். ஆனால ஆண்டவர் உங்களை என்னை கிருபையாய் காப்பாற்றும். இந்த பாட்டை பாடி ஜெபித்து முடிக்கிறேன். நாளைக்கு மறுநாள் 2 நாட்களும் பாஸ்டர் அம்மா வந்து இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தை அவங்க நடத்துவாங்க. அதனால யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாரும் வந்துருங்க. அதனால இந்த 2 நாள் மட்டும், இந்த 3 நாள் மட்டும் கிடையாது,
இன்னைக்கு 14ஆம் தேதி, இன்னொரு 15 நாள் தான் இருக்குது. 15 நாட்களும் ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஒதுக்கி சர்ச்சில் வந்து தனியாக, நான் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் வந்தாலே இந்த இடம் நிறைஞ்சது மாதிரி இருக்கும். அதனால் மொத்த பேரும் ஒருத்தர் கூட நீங்கள் ஆப்ஷன் தயவாக கேட்குறேன், உங்களை அன்பாக கேட்குறேன். நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்களை கொண்டு கர்த்தர் பண்ண போகிறாரு. யாருக்கு எப்படிப்பட்ட வாய்க்கால்கள் திறக்குதுன்னு தெரியல, கண்டிப்பாக திறக்கும். கர்த்தர் ஒரு மகிமையை உங்கள் மேலே வைக்க போகிறாரு. மிஸ் பண்ணிட வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. ஆண்டவர் நிறைய செய்வார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷத்தை முடித்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்மஸுக்கு காலை உணவு இங்கே ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். இந்த டோக்கன் இருக்கிறவங்களுக்கு இங்கே ஆயத்தம் பண்ணுறோம். ஒருவேளை வெளி ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் சாப்பிடாமலே ஆராதனை முடித்த உடனே நீங்கள் கடந்து போகலாம். அப்படி உள்ளவங்க டோக்கன் வாங்க வேண்டாம். டோக்கன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் ஆகாரம் செய்து சாப்பிட்டுட்டு 1ஆம் தேதி முடித்தோடனே அன்பின் விருந்து இருக்குது. அதில் கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியாக கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இந்த பாட்டை பாடி ஜெபம் பண்ணுவோம். இந்த சேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 200 சேர் மட்டும் பேலன்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்குது. அதில் நிறைய பேர் தரேன்னு சொல்லியிருந்தீங்க. பிரதர் தனபால் அவங்க வந்து பின்னாடி இருப்பாங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேர் விஷயம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து எல்லாரும் பாடி, ஆன்லைன்லையும் நிறைய பேர் இதை வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். புதிய வருஷம் அவர்களுக்கு இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவர்களை வெற்றியாய் நடத்தட்டும். நன்றி அப்பா, நன்றி. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. கைய மேல உயர்த்தி, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. சத்தமா என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? முட்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் மடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லை. இப்ப சொல்லுவோம், என்ன நம்புங்கப்பா. சத்தமா கேளுங்க, அப்பாவை பார்த்து. ஆண்டவர் வருகிற ஆண்டு, வருகிற ஆண்டு மேலதாள சத்தம் கேட்கும், குழந்தையினுடைய சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கும். பத்திரங்களுக்கு கையெழுத்து வைக்கப்படும். சிறைச்சாலையிலிருந்து சவரம் பண்ணி புதிய ஆடை உடுத்தி அப்படியே அரண்மனைக்கு கொண்டு போகப்படுவீர்கள். அங்கே உங்களுக்கு கனம் உண்டாகும். ஸ்தோத்திரம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் வருகிற ஆண்டு உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறார். கண்ணீரோடு விதைக்கிற நிறைய பேர் வருகிற ஆண்டு கம்பீரத்தோடு அறுக்க போகிறார்கள். உன்னுடைய புயல்களை கர்த்தர் நிறுத்த போகிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிக்கிற ஆண்டாய் மாற்ற போறார். சத்தமா என்ன நம்புங்க ஆண்டவரே. வாலிப தம்பிங்க எல்லாம் சத்தமோடு ஜெபம் பண்ணுங்க. உன் தலை மேல ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைக்கட்டும். வாலிப தங்கச்சிங்க எல்லாம் சத்தமோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உன் தலை மேல ஒரு கிரீடத்தை வைக்கட்டும். எஸ், வருகிற ஆண்டு உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டு.
உன்னுடைய எதிர்காலம் நியமிக்கப்படுகிற ஒரு ஆண்டு. எதிர்காலத்தை கர்த்தர் நியமிக்கிற சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகிற வருஷமா மாற போகுது. இதோ ஒரு பெருக்கத்தை பார்க்கிற ஈசாக்கு பஞ்சமுள்ள காலத்துல விதைக்கிறார். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு அறுவடை. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 100% அறுவடை. நன்றியப்பா. பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? கூழாங்கல்லினால் சின்ன தாவீது கோலியாத் வீழவில்லையா? பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? கூழாங்கல்லினால் சின்ன தாவீது கோலியாத் வீழவில்லையா? காத்திருக்கும் அடியாருக்கு பதில் ஒண்ணுமே இல்லையா? காத்திருக்கும் இயேசுவே, இயேசுவே, காத்திருக்கும் அடியாருக்கு காத்திருக்கும். என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன கை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே. மனுஷன் கையில என்ன ஒப்பு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க ஆண்டவரே. என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. என் சாட்சியை காப்பாற்றுங்க ஆண்டவரே. என்ன விட்டுறாதீங்கப்பா. நான் பலவீனமான மனுஷன், நான் பலவீனமான மனுஷன். ஹல்லேலூயா. நான் மண்ணாண்டவரே, நான் மண்ணாண்டவரே, நான் மண்ணாண்டவரே, நான் மண்ணுப்பா. நன்றியப்பா, நன்றி. காத்திருக்கும் அடியாருக்கு இத்தனை 1000 பிள்ளைங்க இந்த வருஷத்தினுடைய கடைசியில காத்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்னப்பா பதில வச்சிருக்கிறீங்க? ஒரே ஒரு பதில வச்சிருக்கல, ஒரே ஒரு பதில். நீ பிழைத்திருப்பாயாக. அப்படி ஒரு பதில சொல்லுங்கப்பா, சொல்லுங்க ஆண்டவரே. எப்பாத்தா, எப்பாத்தா திறக்கப்படுவாயாக. எப்பாத்தா திறக்கப்படுவாயாக. இதோ காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பதில் உம்மிடத்திலிருந்து கடந்து வரட்டும். எப்பாத்தா அடைக்கப்பட்ட அந்த வாசல் திறக்கப்படுவதாக, பூட்டி கிடக்கிற அந்த வாசல் திறக்கப்படுவதாக, பெரிய வாசல் திறக்கப்படுவதாக, பர்வதம் போல் இருக்கிற வாசல் திறக்கப்படுவதாக. எப்பாத்தா, எப்பாத்தா. அன்னைக்கு எப்பாத்தான்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அத்த நாள் மூடி கிடந்த கண்கள் திறக்கப்பட்டு பார்வை அடைந்தது போல இப்போ இப்போ இந்த ஜெபத்தில் அட்டெண்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்பாத்தா அந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. திறக்கப்படுவதாக. எப்பாத்தா திறக்கப்படுவதாக. காத்திருக்கும் அடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும். இதுக்கு மேல ஓடுறதுக்கு பலன் இல்லப்பா, இதுக்கு மேல சுமக்கிறதுக்கும் பலன் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேல தாண்டவும் முடியல ஆண்டவரே. உங்க பலன் இல்லாம எதை செய்ய முடியாதுப்பா, உங்க பலன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. உங்க பலன் தேவை. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா.
சத்தமா சொல்லிட்டே இருங்க, என்ன நம்புங்க. சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. உங்க சத்தம் அப்படியே வான பரியந்த எட்டட்டுமே. கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன நம்புங்க ஆண்டவரே. எஸ், வருகிற ஆண்டு உங்களை ஆண்டவர் நம்பட்டும், மறுபடியும் நம்பட்டும். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்க. கோடி நன்றி ஆண்டவரே. இந்த 4 நாட்களும் கூடவே இருந்தீர். ஆரம்பிக்கும் போது எப்படி இந்த ஜெபத்தை நடத்துவோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இம்மட்டும் காத்ததற்காக நன்றி. தொடர்ந்து நடக்க போகிற 3 நாட்களும் எங்களை நிறைய ஜெபிக்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம்ப்பா. உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இந்த திருச்சபையில் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஆன்லைனில் லைவில் இருக்கிறவங்க எத்தனை ஆயிரம் பேர், முடிச்சதற்கு பிறகு கலந்து கொள்ளுகிற பிள்ளைங்க எல்லாருக்கும் வருகிற ஆண்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்திற்கு கொடுத்த ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ப்பா. இந்த ஊழியத்திற்கு நான் கொடுத்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு அவங்க சொல்லட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை தாங்கட்டும்ப்பா. தொடர்ந்து நாளைக்கு நடக்கிற உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. அந்த உபவாச ஜெபத்தில் ஒரு பெரிய மகிமையை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. கிருபையாயிரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.